ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாட்டிங்கோ இல்லாட்டி வெஜினல் ப்ளீடிங்கோ ஆகும்போது நம்ம எல்லாருமே வந்து பயந்துப்போம். பட் ஒரு சில காரணங்களால நார்மலாகவே நம்மளுக்கு ஸ்பாட்டிங் ஆகலாம். அதை வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டிங்க்கும் வெஜினல் ப்ளீடிங்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டிங் ஆனால் பயந்துக்க வேண்டியதில்லை. பட் அதே இது கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தியாக ஆகும்போது நீங்கள் உடனே போய் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிடணும். ஸோ என்னென்ன காரணங்களால ஏர்லி ப்ரெக்னென்சியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ ஆகலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற மற்ற வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எர்லி ப்ரெக்னென்சியில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ ஆகும்போது என்ன காரணங்களால ஆகுது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் அதற்கான மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ எர்லி ப்ரெக்னென்சி அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 12 வீக்ஸ் தான் வந்துட்டு எர்லி ப்ரெக்னென்சி அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டரில் வந்து ப்ளீடிங் ஆகும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு எங்கடா மிஸ்கேரேஜ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஸ்பாட்டிங் மட்டும் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம காமனுங்க. அது வந்து நம்ம ஸ்பாட்டிங் அப்படின்றதுக்கும் ப்ளீடிங் அப்படின்றதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பாட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ட்ராப்ஸ் தான் இருக்கும். அடுத்து நீங்கள் பெருசாக பேட் வைக்க வேண்டியது இருக்காது. அதோடய அது ஸ்டாப் ஆகிடும். அதே இது பார்த்தீங்கன்னா வெஜினல் ப்ளீடிங் அப்படின்னா வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ இருக்கும். நீங்கள் பேட் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்து ப்ளீடிங்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸும் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பாட்டிங் ஆச்சு அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு ஓகே பேபி ஹெல்த்தியாக இருக்குன்னா நீங்கள் விட்டுடலாம். அதே இது ப்ளீடிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அலர்ட் ஆகிக்கோங்க. ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக எடுத்தால் தான் நம்மளுக்கு அடுத்து வந்து பேபி வந்து எதுவும் மிஸ்கேரேஜ் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து தெரியுங்க. ஸோ நம்ம ஓவ்லேட் ஆகி நீங்கள் சேர்ந்துருந்து ஒரு 15 டேஸில் வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் பார்த்துடலாங்க. அடுத்து வந்து ஸ்கேன் பார்க்குறதுக்கு டாக்டர் எப்போ வர சொல்லுவாங்கன்னா 45 டேஸ், அதாவது 6 வீக்ஸில் தான் வர சொல்லுவாங்க. அப்போ தான் வந்துட்டு பேபி எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்காங்க, பேபியோட ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஸோ இதுக்கு இடையிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் ஆகுது, ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஏன்னா கரு வந்துட்டு போய் ஒட்டுற டைமில் வந்துட்டு ஒரு சிலருக்கு அந்த ஸ்பாட்டிங் ஆகலாங்க. அந்த டைமில் வந்து கர்ப்பப்பை வந்து அதை பிடிக்கிறதுக்கான அந்த டைமில் இருக்கும். ஸோ அது போய் ஒட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 வீக்ஸில் வந்துட்டு இந்த ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்கிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் வந்து அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டிங் மட்டும்தான் ஆகும், 1 or 2 ட்ராப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோ டேப்லெட்ஸ் கொடுக்கும்போதோ அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காசுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டன்ட் அபார்ஷன், இல்லாட்டி இன்கம்ப்ளீட் அபார்ஷன், இல்லாட்டி மோலார் ப்ரெக்னன்சி. ஸோ இப்படிலாம் வந்துட்டு அபார்ஷன் வந்துட்டு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இது வந்து எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எர்லி ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், இல்லாட்டி 6 வீக்ஸ் ஸ்கேனுக்கு அப்புறமோ இல்லை 7 வீக்ஸ்க்கு அப்புறமோ இல்லை எப்போ வேணாலும் இடையில ஆகலாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகும், பட் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப நல்லா இருக்குது, பேபி நல்லா இருக்காங்க, ஸோ க்ரோத் வந்து நல்லா இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் பேபி வந்துட்டு அபார்ஷன் ஆக போகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறனால நீங்கள் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்ல இருந்து நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு த்ரெட்டன்ட் அபார்ஷன். நம்மளை த்ரெட்டன் பண்ணும், பட் பேபி வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ த்ரெட்டன்ட் அபார்ஷனாக இருந்தது அப்படின்னா டாக்டர் சொல்கிற அந்த அட்வைஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அபார்ஷன். இதில் வந்து என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அப்போ என்னவாகும் அப்படின்னா அந்த அபார்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். பேபி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அலைவாக இருக்க மாட்டாங்க, மீதி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே இருக்கும். அதுதான் இன்கம்ப்ளீட் அபார்ஷன் சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சோட ப்ராடக்ட் தான் இருக்குது, பேபி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் அதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோலார் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம், முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து கொஞ்சம் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி வந்து முத்தாக ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ப்ரெக்னன்சி எதனால் வருது அப்படின்னா குரோமோசோமல் டிஃபெக்ட்னால வருது. அந்த பேபி வந்து ஃபர்தராக நல்ல ஆரோக்கியமாக க்ரோ ஆகாது. ஸோ அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து அபார்ஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி த்ரெட்டன்ட் அபார்ஷனா இல்லை கம்ப்ளீட்டா இல்லை இன்கம்ப்ளீட்டா இல்லை மோலார் ப்ரெக்னன்சி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ என்ன காசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணி அதுக்கான க்யூர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3வது காஸ் ஃபார் வெஜினல் ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா, எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, ப்ரீவியஸா யாருக்காவது எக்டோபிக் பிரெக்னன்சி இருந்ததுன்னா, இல்லாட்டி ஐவிஎஃப் மூலமா கன்சீவ் ஆயிருக்காங்க, இல்லாட்டி டியூபல் ரிவர்சல் சர்ஜரிக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்டோபிக் பிரெக்னன்சிக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நமக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம 6 வீக்ஸ் ஸ்கேனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுங்க. அப்படி ஆகும்போது டாக்டர்ஸ் கிட்ட நீங்க போகும்போது அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு, குழந்தை வந்துட்டு நம்ம கர்ப்பப்பைக்குள்ள இல்ல டியூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூப்ல இருக்கும்போது குழந்தையால அதுக்கு மேல வளர முடியாம என்னவாகும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூபை வெடிச்சு ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கூட வருவாங்க. ஸோ அது வந்து ரப்சர்ட் எக்டோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு அஸ் சூன் அஸ் ஏர்லி வந்துட்டு நீங்க வந்து போய் ஸ்கேன் பார்த்துருங்க. ஏன்னா கரு எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த 4th காஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுனால ப்ளீடிங் ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேபி நல்லா இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் ஆகும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு ஹிஸ்ட்ரி கேட்கும்போது நம்ம கான்டாக்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்னன்னா, அடுத்து வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கக்கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்படி ரெஸ்ட்டில் இருந்து டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக கண்டினியூ பண்ணாலே நம்ம வந்துட்டு அடுத்து ப்ளீடிங் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அடுத்த 5th காஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்கோரியானிக் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பேபியில் வந்துட்டு சுற்றி பிளாசண்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நஞ்சுக்கொடியும் கர்ப்பப்பையும் ஒட்டுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பேபி வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அது இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டிங் இல்லை ப்ளீடிங் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். வாய் வழியாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு வெஜினல் டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பேபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸும் இருக்கும், அதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாட் வந்து தானாகவே அப்சர்வ் ஆகி தானாகவே க்யூர் ஆகிடும். பேபியும் ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன்ஸ் ஃபார் வெஜினல் ப்ளீடிங். ஸோ இதற்கான மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு சைடில் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் ஃபார் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. அடுத்து உங்களோட ஹீமோக்ளோபின் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணாலே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மெயினாக வந்து ஸ்கேனில் எல்லாமே தெரிஞ்சிருங்க என்ன ரீசன் ஃபார் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி வெஜினல் ப்ளீடிங் இல்லாட்டி ஸ்பாட்டிங் ஆகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்தராக ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும். உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை மட்டும் பண்ணிக்கலாம், பட் ஹெவி எக்ஸசைஸ் வேண்டாம். மெயினாக வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை ட்ராவல் பண்ணுறதோ அடிக்கடி வந்துட்டு மாடிப்படி ஏறி இறங்குறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் வேண்டாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கவங்கலாம் கொஞ்சம் சூதானமாகவே ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சியை வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம்.